ஹாய் காய்ஸ், வணக்கம். இது நம்மளோட புது சேனலோட பேர் மெட்ராஸ் தமிழ். ஏன் மெட்ராஸ் தமிழ்? நான் பிறந்து வளர்ந்ததுலாம் மெட்ராஸ். எனக்கு பிடிச்ச ஊர் மெட்ராஸ். நான் பேசுகிற தமிழ் மெட்ராஸ் தமிழ் தான். ஸோ என்னடா பேர் வைக்கலாம்னு யோசிச்சுனே இருக்கும்போது இந்த பேர் டப்புன்னு வந்தது. இதுக்கு முந்தின நான் வச்சிருந்த சேனலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பேர் இருக்கும். என்னோட பேர் சேர்த்து வரும். அந்த சேனல் ஏதோ ஒரு நல்ல உள்ளவன் டெலீட் பண்ணிடுச்சு. ரொம்ப நன்றி. 5 வருஷம் உழைப்பது டப்புன்னு போயிடுச்சு. சரி, இந்த சேனல் ஆரம்பிச்சுட்டு போகிறோம். மெட்ராஸ் தமிழ் மக்களை நம்பி வரும். நீங்களா பார்த்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மெட்ராஸ் தமிழ்லாம் மெட்ராஸில் மட்டும் நம்ம இருக்க போகிறது இல்லை, ஊராக சுற்ற போகிறோம். எல்லா ஊரும் நம்ம ஊர். நான் பிறந்த ஊர் மெட்ராஸு. ஸோ அதனால் பேர் வச்சேன். நான் கோயம்புத்தூரில் பிறந்ததுன்னா கோயம்புத்தூர்னு வச்சுருப்பேன். ஈரோட்டில் பிறந்ததுன்னா ஈரோடு தமிழ்னு வச்சுருப்பேன். திருநெல்வேலியில் பிறந்ததுன்னா திருநெல்வேலி தமிழ்னு வச்சுருப்பேன். நம்ம பிறந்தது சென்னை. ஸோ மெட்ராஸ் தமிழ்னு பேர் வச்சுட்டேன். வேற ஒன்றும் இல்லை. நான் பிறகும்போது மெட்ராஸ் தான், இப்போ தான் சென்னை. ஸோ அதனால் இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, மனுஷனுக்கு முக்கியமானது என்னது? சோறு. ஸோ சோறை பற்றி கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். எங்கெங்கே யார் யார் என்னென்ன சமைக்கிறா, ஸ்ட்ரீட் ஃபுட்டா, ரெஸ்டாரண்ட்டா, வில்லேஜ் ஃபுட்டா, அந்த ஊர் ஃபுட்டா, இந்த ஊர் ஃபுட்டா, எல்லா ஊருக்கும் போகிறோம், கலக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம். அதே மாதிரி ஊராக போகிறோம், நிறைய மக்களை பார்க்குறோம், அவங்களோட பழகிறோம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஊராக போகிறோம். நம்ம இங்கே மட்டும் சுற்ற போகிறதில்ல, தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுவோம், இந்தியா ஃபுல்லாக சுற்றுவோம், உலகம் ஃபுல்லாக சுற்றுவோம். கூடி சீக்கிரம் என்னோட டீம் நான் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறேன். அவங்களையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மக்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது சினிமா அண்ட் கிரிக்கெட் தான். ஸோ அந்த ஸ்போர்ட்டில் நான் இருந்திருக்கேன். ஸோ கிரிக்கெட் பற்றி நிறையா பார்க்க போகிறோம். கிரிக்கெட் பிளேயர்ஸை பற்றி நிறையா பார்க்க போகிறோம். கிரிக்கெட் பிளேயர்ஸை இன்டர்வியூஸ் எடுக்கலாம். ஸோ காத்துருங்க, உங்களோட ஃபேவரட்ஸ்லாம் மேபி வரலாம் இந்த சேனலில். அதே மாதிரி தான் சினிமா. நம்ம வேலை பண்ணுறது டெலிவிஷன் அண்ட் சினிமாவில் தான். ஸோ அவங்கள பற்றி நிறையா பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் சேனல் ஆரம்பிக்கிற நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு மிஸ்டர் சக்திவேல் பெருமாள் சாமி, அவன் என் கூட மாஸ்டர்ஸ் பண்ணான் கோயம்புத்தூரில். ஸோ அவனோட படம் அலங்கு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ ட்ரெய்லர் லான்ச் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராட்ஸ்டா சக்தி, உங்களுக்கும் அலங்கு டீமுக்கும் கங்க்ராட்ஸ். ஸோ தேங்க்ஸ் டு தலைவர் என்னோட ஃப்ரெண்டோட படத்தை லான்ச் பண்ணதுக்கு. அவனோட 3வது படமோ 4வது படமோ நினைக்கிறேன், உரிமைன்னு ஒரு படம் வந்ததுல உரிமையினோட டைரக்டர் தான் சக்திவேல். ஸோ கங்க்ராட்ஸ் சக்திவேல். நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த சேனலில் வரும். பாருங்க, ரசிங்க. முக்கியமாக பெட்ஸு. எனக்கு பிடிச்ச அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாக். ஸோ டாக் பற்றி நிறையா பார்க்கலாம். அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் பார்க்கலாம். என் வீட்லேயே நிறையா வளர்த்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ப்ரீட்ஸ்லாம் என் வீட்லேயே பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னா டாக்ஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். சும்மா ஒரு கேனல் போயிட்டு இது என்ன வேலை, அது என்ன வேலை, இதை வாங்குறீங்களா, அப்படிலாம் கிடையாது. ஒரு ப்ரீடு போனாலும் ஒரு ப்ரீடை பற்றி தான் இருக்கும். அந்த ப்ரீடோட ஹிஸ்ட்ரி, ஸோ அதை வளர்க்குறவங்க கிட்ட அந்த ப்ரீடை பற்றி கேட்போம். ஸோ அதை பற்றி நிறையா இருக்குது. ஸோ நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஷோஸ்லாம் வருது. ஸோ அதை எல்லாத்தையும் பாருங்கள், ரசிங்க. ஸோ கைஸ், இது மட்டும் இல்லை, யாரெல்லாம் மியூசிக் லவர்ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, இசையும் நானும் சொல்லிட்டு நான் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அந்த லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதையும் பார்த்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு, நம்மளுக்கு பிடிச்ச மியூசிஷியன்ஸ் எல்லாமே அந்த சேனலில் பார்ப்பீங்க. நானும் கொஞ்சம் பாடுவேன், நானும் கொஞ்சம் பாடுறேன். என்னடா இவன் திடீர்னு மியூசிக் சேனல்றான், பாடுவேன்றான். நம்ம நம்பிக்கை இருக்காது தான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் எடுத்து விடுவா. எடுத்து நான் விடவா என் பாட்ட தோழா, குடிக்கதான் உடனே கொண்டானி சோடா. 8 கட்டையில் எட்டுவேன், வர்ணமெட்டதான் கட்டுவேன், இன்ப வெள்ளமாய் கொட்டுவேன், ரசிக நெஞ்சிலே ஒட்டுவேன். எடுத்து நான் விடவா என் பாட்ட தோழா.